ஹாய் உறவுகளுக்கு காலை வணக்கம். நாளைக்கு ஓட்டு போட எல்லாம் ரெடியாக அவங்க சொந்த ஊர் கிளம்பிட்டிங்களா? மறக்காமல் அவங்களுடைய உரிமையை பதிவு பண்ணுங்கள் உறவுகளே. ஏன்னா இது ஒன்று தான் நாம் இந்தியர்கள்ன்றதுக்கான ஒரு அடையாளம். இப்போ எலெக்ஷனில் நிறைய திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்குற நம்ம முதல் பதிவு இது. அதனால் அவங்களுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, விலை போகக்கூடாது. எதுக்கும் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோன்ற நிலமெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சுதந்திர இந்தியாவில் எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்குன்றதை உணர்ந்து நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செய்யணும். காலையில் இந்த பறவைகளோட சத்தத்தோடு நம்ம காலை நேரத்தை துவக்கும்போது அன்றைய டே ஃபுல்லாகவே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு மனப்பதட்டமும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல். வீட்டில் இருக்கிற எங்களுக்கு இதெல்லாம் சகஜமாக போச்சு. வேலைக்கு போகிற பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? ஹரிபரியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் போகணும்ல, அதையும் பார்க்கணும். எலெக்ஷன் டைமில் சண்டை சச்சரவு இல்லாமல் பொறுமையாக வரிசையில் நின்று ஓட்டு போட்டுட்டு வாங்க. நம்மளுடைய கடமைன்றதை நம்ம உணர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. கொஞ்சம் காலையிலே போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாகவும் இருக்கும், வெயிலும் கொஞ்சம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். மாஸ்க்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாஸ்க் போட்டுக்கோங்க. வயசானவங்க பெரியவங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போங்க. அவங்களுடைய கடமையை செய்யறதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கோம். வயசு பசங்கள்லாம் டூ வீலரில் போகிறப்ப பார்த்து போங்க. பொறுமையாக போயிட்டு ஓட்டு போடுங்க. அப்பா அம்மா கூட சேர்ந்து போங்க. அதான் நல்ல விஷயம். குடும்பத்தோடு சேர்ந்து போகும்போது ஒரு நாளாவது குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு ஓட்டு போடுங்க. பசங்களாம் தனித்தனியாக போவாங்க, அப்பா அம்மா கூட சேர்ந்து போங்க. ஓகே, எல்லாருக்கும் காலையில் வேலை இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.